அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. அதாவது இதை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் பாருங்கள். அதாவது மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்பாங்க. ஸோ மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது அசோட்டோஃபாக்டர், சரியாங்க. இதே வேர் முண்டுகளில் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம், சரியாங்க. அடுத்தது மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய நீலப்பச்சை பாசி எதுன்னு கேட்பாங்க, நாஸ்டாக். இந்த மூணையுமே நீங்கள் தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். அப்போ மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது அசட்டோஃபாக்டரு. இதே மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய நீலப்பச்சை பாசி எதுன்னு கேட்பாங்க, நாஸ்டாக்கு. அதே மண்ணில் நைட்ரஜனை வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது ரைசோபியம். அடுத்தது பாருங்கள், அமோனியா வாதலில் அழுக வைக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் தான் ஈடுபடும். பார்த்து வச்சுக்கிறணும். பாக்டீரியா பூஞ்சை இதோட காம்பினேஷன் தான் இருக்கணும். அடுத்தது நைட்ரேட் ஆதல். அப்போ நைட்ரேட்டாக்கும் பாக்டீரியா எதுன்னு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னதுங்க, முன்னாடி டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எங்கே கேட்குறாங்க, எஸ்ஐ போலீஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ நைட்ரேட்டாக்கும் பாக்டீரியா எது அப்படின்னா நைட்ரோசோமானஸ், அதுக்கப்புறம் நைட்ரோஃபாக்டர், சரியாங்க. அடுத்தது நைட்ரேட்டை வெளியேற்றக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்பாங்க, சூடோமோனாஸ். அப்போ சூடாக இருந்தால் வெளியேற்றி விட்ருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், சரியாங்க. ஸோ இதெல்லாம் மிக மிக முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.